2023 2024 MCQ 50வது நாங்கள் பார்ப்போம். இந்த MCQ 50வது என்ன சொல்லுதுண்டா, ஒரு சீலிங்கிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ள திணிவு எம்மை உடைய உராய்வு இல்லாத விசேஷமாக செய்யப்பட்ட ஒரு தனி கம்பி, இந்த அதாவது சீலிங்கிலிருந்து தொங்கவிடப்பட்டிருக்க உராய்வு இல்லாத ஒரு விசேடமாக தயாரிக்கப்பட்ட தனி கம்பி, இந்த கம்பி R1 இது R1 இல்லை அது R/2 என்னும் ஆரைகளுடைய இரு பகுதிகளை கொண்டுள்ளது. அது R/2 R என்ற ஒரு இரு பகுதிகளை கொண்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு லேசாக நீட்ட முடியாத இலைகள் கப்பியின் ஒவ்வொரு பகுதியையும் பற்றி சுற்றப்பட்டிருக்கும். அதே வேளை அதாவது லேசான நீட்ட முடியாத இலை, இந்த ஒரு இலையும் இங்கே வர இந்த ரெண்டு இலையையும் சுற்றப்பட்டிருக்குது. அதேவேளை சுயாதீனமான நுனிகளில் ஒவ்வொன்றும் திணிவை உடைய ரெண்டு திணிவை உடைய இரு குற்றிகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு குற்றி தொங்கவிடப்பட்டுள்ளது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அச்சை பற்றி கப்பியின் மொத்த சடத்துவ திருப்பம், அதாவது சுயாதீனமாக ஒவ்வொன்றும் திணிவுடைய இரு குற்றிகள் தொங்கவிடப்பட்டுள்ளன. அச்சை பற்றி கப்பியின் சடத்துவ திருப்பம், இந்த அச்சு பற்றி இந்த கப்பியின் சடத்துவ திருப்பம் I வந்து தந்திருக்காங்க 3/4 mR² தந்திருக்காங்க. இனால் தரப்பட்டிருக்கிறது. குற்றி ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் போது கப்பியின் கோண ஆர்முடுகள் யாது? அப்போ கப்பியின் கோண ஆர்முடுகள் தான் கேட்குறாங்க. நான் இதை அல்ஃபான்னு எடுத்துருக்கிறேன். முதல்ல வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சோன்னா, இந்த கப்பி வந்து இப்படி இயங்குது, இந்த திசையில் இயங்குது என்று பார்க்குறோம். அதாவது இப்படி ஒரு சுழற்சியை தான் உருவாக்குது. இப்போ இது கீழே போகுது, இந்த திணிவு வந்து மேலே வருது. இது கீழே போகுது, இது மேலே வருதுன்னு நான் எடுக்கிறேன். மாறியும் எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் எடுக்கிறேன், கீழே போகுது, இந்த A என்ற குற்றி கீழே போகுது, B என்ற குற்றி மேலே வருதுன்னு நான் எடுக்கிறேன். முதலாவது வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த குற்றி ஏக்கு ஏண்டா இங்கே வந்து எங்களுக்கு தேவை வந்து அல்ஃபா தெரியணுமாக இருந்தால் இந்த முறுக்கம் T2வும் T1க்கு இடையில் உள்ள தொடர்பு இருந்தால் தான் நாங்கள் இதை கணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து T2வும் T1ஐயும் நம்ம கணிப்போம். இப்போ T2 T1 எப்படி கணிப்போம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு நேர்கோட்டு இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ A என்ற குற்றி ஏக்கு வந்து கீழ் நோக்கிய திசையில் F7MA பாய்ப்போம். குட்டி ஏக்கு வந்து கீழ் நோக்கிய திசையில் F7MA பாய்ச்சேன்னு சொன்னால், இங்கே வந்து MG, இங்கே கீழ் நோக்கிய திசையில் MG தொழிற்படுது, மேல் நோக்கிய திசையில் T2 தொழிற்படுது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், இதில் M வந்து அப்போ கீழ் நோக்கி போகுது, இதில் திணிவு M வந்து எங்களுக்கு திணிவாக இருக்குது, இதில் திணிவு. அதோடு இந்த A என்றது வந்து எங்களுக்கு தெரியும், வழமையாக இந்த A என்ற மைய ஆர்முடுகளாக பார்த்தோம்னு சொன்னால், அந்த மைய ஆர்முடுகள் எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் R ஆல்ஃபாவுக்கு சமனாக இருக்கும். இப்போ நான் ஆல்ஃபான்னு எடுத்தபடியாக நான் ஆல்ஃபான்னு போடுறேன், R ஆல்ஃபாவுக்கு சமனாக இருக்கும். அப்போ A என்றது வந்து R ஆல்ஃபாவுக்கு சமனாக இருக்கும். இதே தனி ஒரு சமன்பாடாக இருக்குது, A = R ஆல்ஃபான்றது எங்களுக்கு தெரியும். அப்போ ரெண்டாவது வந்து நாங்கள் இதுலேருந்து T2 எடுத்தோம்னு சொன்னால், T2 வந்து MG - MR ஆல்ஃபான்னு வந்துடும். அதுக்கு பிறகு குற்றி Bக்கு மேல் நோக்கிய திசையில் F7MA எடுக்கிறேன். ஏன்னா ரெண்டுக்கும் நான் இப்போ கணிக்க போகிறது வந்து T2வையும் T1ஐயும் எடுத்தேன்னா தான் மற்ற இதுகள் செய்யலாம்ன்றதுக்காக இதனை எடுக்கிறேன். அப்போ இதிலேருந்து நாங்கள் மேல் நோக்கிய திசையில் F7MA பார்க்கும்போது மேல் நோக்கிய திசையில் இங்கே பார்த்தோம்னா பீட குற்றிக்கு T1 என்றதும் கீழ் நோக்கிய திசையில் MG இருக்கும். அதுக்கு பிறகு திணி வந்து M என்று பார்த்தோம். அடுத்தது வந்து ஆர்முடுகள் என்று பார்த்தோம்னா இங்கே நாங்கள் R ஆல்ஃபா, இங்கே முதலாவது A குற்றிக்கு வந்து இதில் தான் R வருது, இங்கே வந்து R/2 தான் வரும். அப்போ இதன்னு பார்த்தோம்னா A R ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக நாங்கள் போடணும் R/2 ஆல்ஃபான்னு போடணும். அப்போ நாங்கள் T1 நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். T1 வந்து
எம் ஆர் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் எம்ஜி என்று வந்துடும். இப்போ எங்களுக்கு வந்து T2வும் எடுத்துட்டோம், T1ம் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது இது இயங்குகிற சுழற்சி அமைப்பை வச்சு நாங்கள் பார்க்கணும். அப்போ சுழற்சி அமைப்புன்னு சொன்னால் இந்த அமைப்பில் இயங்கும்போது, அதாவது ஒரு வட்ட இயக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இதில் வந்து அதுக்கு தொழிற்படுற விசைன்னு பார்த்தோம்னு சொன்னால் அதில் முறுக்கமான்னு சொல்லுவோம். வட்ட இயக்கத்தை நிகழ்த்துகின்ற ஒரு துணி கேட்கல முறுக்கம்தான் தொழிற்படும். அந்த விசையை நாங்கள் முறுக்கம்னு சொல்லுவோம். அப்போ அந்த முறுக்கம் எப்படி வரும்னு சொன்னால், அதாவது இதுக்கு அதாவது என்னென்னு சொன்னால் விசேடமான கம்பி தானே, கம்பியைத்தான் அதை இலையால் கப்பி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், கப்பிக்கு டோ சமன் ஐஅல்ஃபாவை பாய்ப்போம். அப்போ டோன்றது என்ன, முறுக்கம். அப்போ முறுக்கம் எப்படி, இஞ்சால பக்கம் T2வும் அங்கால பக்கம் T1ம் வரும். அதோட டோ சமன் எஃப் இன்ட்டு டி என்று ஒன்று இருக்குது எங்களுக்கு டோ முறுக்கம், அதாவது விசை திருப்பம். இப்போ நாங்கள் சுழற்சி இயக்கத்தை பொறுத்தவரையில் முறுக்கம் என்று பாய்ப்போம். இதில் எங்களோட இதண்டு பார்த்தோம்னு சொன்னால் நேரடியாக எஃப் இன்ட்டு டியாக அது கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கிற எஃப்பை பார்த்தோம்னா இதில் ப்ளஸ் இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா T2R மைனஸ் T1 R/2 என்று அவருக்கு வந்து R/2 தான் இருக்குது. இந்த மையத்தை நோக்கி தான் நான் கப்பிக்கு வந்து டோவை பாய்ச்சேன்டா இது என்னென்று வரும், அங்கால ஐக்கு பதிலாக எங்களுக்கு ஏற்கனவே தந்துருக்குறாங்க சரவில் 3×4 தந்துருக்குறாங்க. அப்போ 3×4 mr² தந்துருக்காங்க. அப்போ நாங்கள் கப்பிக்கு பாய்க்கிறபடியால் அதுக்கு நேரடியாக நாங்கள் 3×4 mr² போடலாம். அங்கால என்ன வரப்போகுது, எங்களுக்கு அல்ஃபாண்டு வரும். சரி, இதை நாங்கள் எல்லாத்தையும் இதில் உள்ளதான் T2 T1 எல்லாம் பிரதியிட்டோம்னு சொன்னால், முதல்ல அதை T2வை பிரதியிட்டோம்னா mg மைனஸ் mr ஆல்ஃபா மைனஸ் இது எதோடு இருக்கும், இங்கே R இருக்குது. அப்போ நாங்கள் ஆரை பெருக்குவோம். அப்புறம் இங்கே R/2 இருக்குது. இப்போ T1க்கு mr ஆல்ஃபா எங்கள் 2 சக mg ரெண்டு போட்டு 3 4 mr² இன்ட்டு ஆல்ஃபாண்டு வரும். இப்போ நாங்கள் இது அவ்வளோத்தையுமே ஒரு சுருக்கி எடுக்கும்போது ஒரு அமைப்பு கொண்டு வரும். G மைனஸ் ஆர் ஆல்ஃபா என்றதில் இருக்கிற எம்ஆர் ஆல்ஃபா எல்லாத்தையும் எம்ஆர் ஆல்ஃபா ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. வெட்டினோம்னு சொன்னால் எம்ஆர் ஆல்ஃபாலாம் வெட்டுப்படும். எம்ஆர் ஆல்ஃபா எல்லாம் வெட்டுப்பட்டால் ஆர் ஆல்ஃபா 4 மைனஸ் G/2 என்று வரும். இதுக்கு 3 4 ஆர் ஆல்ஃபான்னு வரும். இல்லைன்னா ஒரு ஆர் ஆல்ஃபா வெட்டலாம், எம்ஆரை வெட்டலாம். எம்ஆரை வெட்டி கொண்டு போக மாட்டா, இதில் ஒரு எம்ஆர் போயிடும், இதில் ஒரு எம்ஆர் போயிடும். அது பார்த்திங்கன்னா இதில் ஒரு எம்ஆர் போயிடும். பிறகு இங்கேருந்து பெருக்கிறதால இதில் ஒரு எம்ஆர் போயிடும், திருப்பி இங்கேருந்து ஒரு எம்ஆர் போயிடும். அப்போ இதுதான் மிஞ்சும். இப்போ இதை நாங்கள் ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்தமாக இருந்தோம்டா இது வந்து எப்படி வரும்டா, G/2 3r ஆல்ஃபா ப்ளஸ் 4r ஆல்பா ப்ளஸ் r ஆல்ஃபான் பைங்கிள் 4 வரும். அப்போ இது நேரடியாக எங்களுக்கு அல்ஃபா வந்து இங்கே சுருக்குனா ஜிங்கிள் ஆர் ஆல்ஃபாண்ட விடையை தரும். இந்த விடை வந்து எங்களுக்கு எங்களோட விடையில் வர்ற விடை வந்து எங்களுக்கு 4வது விடையாக இருக்கும். இப்போ இதுக்கு விடை வந்து 4 வரும்.